முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ உயிருக்கு உயிராக நேசித்த உன் உறவை பற்றிய மிக முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் இப்பொழுது கூற வந்திருக்கின்றேன் பிள்ளையே. நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ, அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்கினாயோ, உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அந்த உறவையே உன்னிடம் கொண்டு வர நான் செய்கின்றேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான் பிள்ளையே. அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது. ஆனால் இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது. இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது பிள்ளையே. உன் உயிருக்கு உயிராக நேசிப்பவரை அனுதினமும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அவர் எப்போது என்னுடன் வருவார் என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிகின்றது பிள்ளையே. நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே இனி வாழப் போகின்றாய். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்தும் கொள்வாய். இனி துணையாக உனக்கு எப்போதும் நான் இருப்பேன். நான் என்று உன் கரம் பற்றினோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னையே சுற்றி நான் வருகின்றேன். அதனால் நடப்பது எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையாகவே நடக்கும். அமைதியான மனதுடன் இரு பிள்ளையே. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இன்றுடன் முடிந்து விட்டன. உன்னுடைய துணையும் உன்னிடம் வந்து விடுவார். என் மேல் கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. நான் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்க்கையின் உச்சியை அடைய முடியும். வாழ்க்கை எனும் பயணத்தில் எப்பொழுதும் நீ நின்று ஜெயிப்பாய். நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இதை உனக்கு நான் சும்மா செய்ய மாட்டேன். 2 பைசாக்களை எனக்காக எடுத்து வை. நம்பிக்கை மற்றும் பொறுமை, அதை பெற்றுக்கொண்டு தான் உனக்காக வேலை செய்வேன். என் வார்த்தையை நம்பி தைரியமாக இரு. நீ நேசிப்பவரை உன் கண்முன் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். ஓம் முருகா.